வைகோ போன்ற ஒரு ஆணழகன் சினிமாவில் மட்டும் கால் பதித்திருந்தார். இந்த நாட்டில் ஒரே சூப்பர் ஸ்டார் தென்னிந்தியாவில். அவர் உயரத்திற்கு, அவர் கண் புருவத்திற்கு, அவருடைய குரலத்திற்கு, அவர் கம்பீரத்திற்கு, அவர் மூக்கின் அழகிற்கு யார் இருந்திருக்க முடியும்? வைகோவை தவிர. அமிதாப் பச்சன் பிச்சை எடுத்திருக்க வேண்டும் வைகோவிடம். அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் துறை. அவர் எங்கே ஒரு இளையராஜா இசைஞானி, இளையராஜா இசைஞானியை தள்ளி வைத்துவிட்டு கடந்த 35-40 வருடங்களில் இசை பற்றி பேச முடியாது. அப்பேற்பட்ட சூழலில் இசை மேடைக்கு வருகிற பொழுது 1 மணி நேரத்துக்குமாக கையில் சிறு குறிப்பு கூட இல்லாமல் வைகோ பேசிய பேச்சு முன்னே உட்கார்ந்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மண்டிட்டு விட்டார். ஐயோ, என்ன வாட் இன்டெலிஜென்ட்! அதுதான் இன்று அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக நான் தம்பி துரை வைகோ அவர்களை பார்க்கிறேன். நான் பெரியாரையும் வணங்குவேன், பெருமாளையும் வணங்குவேன் என்றார். இது பரிணாம வளர்ச்சி. இதுதான் ஆன்மீகத்தில் பரிணாம வளர்ச்சி. எனக்கு மேல ஒருவன் இருக்கிறான். 99% ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை நாமளும் ஒத்துக்கொள்வது ஈகோ பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் விதண்டவாதத்துக்கு விடாமல், விதண்டவாதத்துக்கு வேலை செய்தால் எதை வேண்டால் விதண்டவாதம் செய்து விடலாம். வாழ்க்கையில் நெறிப்படுத்துவது, முறைப்படுத்துவது, வாழ்க்கை நாமாக இருப்பது ஆன்மீகம்.